ஹே காய்ஸ், இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் ஸ்கோப் ஆஃப் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி. அதாவது அனாட்டமி அண்ட் பிசியாலஜியோட பரிமாணங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல அனாட்டமியோட பரிமாணங்கள் பார்ப்போம். இதுல முதல்ல மேக்ரோஸ்கோபிக் அனாட்டமி, கண்களால் காணக்கூடிய உறுப்புகள்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எலும்புகள், தசைகள். அடுத்தது மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி. இதுல ரெண்டு இருக்கு. சைட்டாலஜி அப்படிங்கிறது செல்களின் அமைப்பு, ஹிஸ்டாலஜி அப்படிங்கிறது திசுக்களின் அமைப்பு. அடுத்தது டெவலப்மெண்டல் அனாட்டமி, வளர்ச்சி நிலையில உடல் அமைப்பு ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எம்பிரியாலஜி. அடுத்தது கம்பேரிட்டிவ் அனாட்டமி, அதாவது விலங்குகளுடைய உடல் அமைப்பின் ஒப்பீடு. சர்ஃபேஸ் அனாட்டமி அடுத்தது, அதாவது வெளிப்புற அம்சங்கள், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறம் உட்புற உறுப்புகளின் இடம், அதாவது வயிறு எங்க இருக்கு, கிட்னி எங்க இருக்கு, அந்த மாதிரியான இதெல்லாம் இதுல வரும். இப்போ அடுத்தது பிசியாலஜியோட பரிமாணங்கள் பார்ப்போம். முதல்ல செல் பிசியாலஜி, செல்களின் செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறது பாக்குறது. அடுத்தது உறுப்பு பிசியாலஜி, தனி உறுப்புகள் எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறது பாக்குறது. தேர்ட் ஒன் சிஸ்டமிக் பிசியாலஜி அப்படிங்கிறது. இதுல என்னன்னா உடலின் பல உறுப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறது. அடுத்தது பேத்தோ பிசியாலஜி, ஒரு நோய் வந்தா நம்ம உடல்ல ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது. கடைசியா பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பிசியாலஜி, எக்ஸசைஸ் பண்றதுனால நம்ம உடல்ல என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது படிக்கிறது. அனாட்டமி அண்ட் பிசியாலஜியோட கல்வி முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒண்ணு மருத்துவம், அடுத்து சுகாதாரத்துறை, அப்புறம் நோய் அறிதல், லைக் நோயை பத்தி தெரிஞ்சுக்கிறது, சிகிச்சை, அதுக்கான என்ன சிகிச்சை கொடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கலாம், அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் லைக் அறுவை சிகிச்சை எல்லாம் இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஹெல்த்தை பராமரிக்கிறதுக்கு அனாட்டமி அண்ட் பிசியாலஜி யூஸ்ஃபுல்லா இருக்கும். மருத்துவ ஆராய்ச்சி, அதாவது ரிசர்ச் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். தொழில்நுட்ப வளர்ச்சிக்குமே இது முக்கியம் தான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.